சார் இது ஒருவேளை செயல்படுத்தப்பட்டாலும் கூட ஒரு மதுபானத்தோட ரேட்டு 150 ரூபான்னு வச்சுக்கோங்க, 160 ரூபா வாங்கிட்டு 150 ரூபாய் கல்லாப்பேட்டில் போட்டு 10 ரூபா எடுத்து என் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டா, அதுக்கு தான் சர்ப்ரைஸ் செக் பண்ணுறாங்கன்றல. இதெல்லாம் பண்ணுவாங்க. பட்டு இந்த வால்யூம் ஆஃப் சேல்ஸ் வரும்போது சர்ப்ரைஸ் செக்னால் எப்படி நடக்கும்னு சொல்கிறேன். நான் லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருந்திருக்கிறேன்ல. நான் ஆர்டிஓ ஆஃபீஸு, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கெலாம் போன உடனே இப்போ நீ சப் ரிஜிஸ்ட்ரார்னு வச்சுக்கேன், போன உடனே பாயில் எவ்வளோ சார் காசு வச்சுருக்கீங்கன்னு கேட்போம். நீ சொல்லணும்ல எவ்வளோ வச்சுருப்ப, இப்போ எவ்வளோ வச்சுருக்க? இப்போ என்ன ஒரு 150 ரூபா இருக்கும். 150 ரூபா இருக்குது. அப்போ நீ சொல்லிட்டு உன் பாக்கெட்டில் எவ்வளோ காசு இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. சப் ரிஜிஸ்ட்ரார்ட்ட போன உடனே எவ்வளோ சார் வச்சிருக்கீங்கன்னு கேட்டால் சப் ரிஜிஸ்ட்ரார் என் பாக்கெட்டில் 30,000 ரூபா இருக்குன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. 1000 ரூபா இருக்குன்னு சொல்லுவாரா? 1000 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா கணக்கில் வராது பணம் தானே. அண்ட் போய் சர்ப்ரைஸ் செக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு எவ்வளோங்க இருக்குது பணம் அப்படின்னு பணத்தை எடுத்து வெளியில் வச்சுருங்கன்னு சொல்லிடுவோம். சரியா சொன்னோன்னா அவங்க எடுத்து வெளியில் வச்சுருவாங்க. அதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் எடுத்து தூக்கி இப்படி வீசுவாங்க. அதெல்லாம் எடுத்து சீஸ் பண்ணால் அந்த ப்ரிமைசஸ்குள்ளே இருக்கிற பணத்துக்கு நீ தானே பொறுப்பு. ஸோ எழுதிட்டு வந்தாங்க, அதெல்லாம் கண்டுபிடிச்சிடும். எவ்வளோ எடுத்து சொல்லுவேன். எனிவே அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த ஃப்ளையிங் ஸ்குவாட் அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஃப்ளையிங் ஸ்குவாடாக தான் இருக்கும். கவர்மெண்ட்டோட ஃப்ளையிங் ஸ்குவாட் தான் இதை டைட் பண்ணுவாங்க. எம்ப்ளாயிஸ் இந்த 10 ரூபாங்கிறத டைட் பண்ணுவாங்க. அந்த டைரக்ட் சேல்ஸ் டைட் பண்ணுறாங்களான்றது தான் நம்ம பொறுத்து.